ஹலோ மக்களே, வணக்கம். உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஹோட்டல் வந்து ஸ்டார்டிங் வெரி பேசிக் வந்து இங்கே வந்து 2000 திரம். ஒரு ஹை எண்டு நீங்கள் ஹோட்டல் வந்து போனீங்கன்னா காஸ்ட் வந்து 60,000 திரம்ஸ். 60,000 இன்ட்டு 24 ஐஎன்ஆருக்கு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கீழே நடந்து போயிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டன் இங்கே இருக்குது. நல்லா வந்து ஈவினிங் டைம் அதுவும் லைட்ஸ்லாம் போட்டாங்கன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். நீங்கள் துபாயிலேருந்து அபுதாபிக்கு போனோன்னா இந்த ஷேக் ஜயத் ரோடு ஹைவே தான் எடுக்கணும். ஸோ ரஃப்லி துபாய் டு அபுதாபி வந்து 130+ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ். நீங்கள் ஊபர் அந்த மாதிரி டாக்ஸி மூலயமா போனீங்கன்னா 250 to 300 திரம்ஸ் சார்ஜ் ஆகும். இதே நீங்கள் ஆர்டிஏ துபாயிலேருந்து கவர்மெண்ட் பஸ் விடுறாங்க, அந்த பஸ்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா 25 திரம்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ துபாய் டு அபுதாபி போகிற வழியில் தான் வந்து யாஸ் ஐலாண்ட் இருக்குது. இது பெரிய தீம் பார்க்கு. இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை பற்றி நான் செப்பரேட் ப்ளாக் போடுறேன். நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக துபாய்க்கு வரீங்கன்னா நீங்கள் 1 day மஸ்ட்டு அபுதாபி விசிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய பிளேசஸ் வந்து நீங்கள் 1 dayல கவர் பண்ணலாம். ரொம்பவே ஹைலைட்டான அபுதாபியில் விசிட் பண்ணுற பிளேஸ் என்னென்னா ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க். அது போனீங்கன்னா சான்ஸில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து எமிரேட்ஸ் பேலஸ் இருக்குது. அந்த பேலஸும் வந்து சூப்பராக இருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அதை பற்றி நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 இடத்த தவிர நீங்கள் வந்து அபுதாபி டேட்ஸ் மார்க்கெட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பேப்ஸ் டெம்பிள் இருக்குது, அதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹெரிட்டேஜ் வில்லேஜ், அதுக்கப்புறம் எத்தியாட் டவர், இதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஸ்பாட்ஸு. நல்லாவே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அட்லாண்டிஸ் பாம் துபாயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அபுதாபிலையும் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பீச் சைடில் இருக்குது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜீவேஷ்ஜி. இப்போ கரண்ட்டாக டெம்பரேச்சர் வந்து 42 degrees, சரியான வெயில். எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அபுதாபியில் இருக்கோம். அபுதாபியில் வந்து மெரினா மால், அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ மாலில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 400 பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குது. க்ரூசி, மார்க் அண்ட் ஸ்பென்சர் நிறைய இருக்குது. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து உள்ளே போயிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். ஸோ இதுதான் மெரினா மாலோட ஃபுட் கோர்ட் பார்த்த உடனே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரிலாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எதிர்க்க இருக்கிறது தான் எத்தியாட் டவர், அபுதாபியில் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டவர். இதில் வந்து 5 டவர் இருக்குது. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் பிளாட்டு, ஹோட்டல் ரூம்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது இங்கே. இது ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்பாட் ஏரியா நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இங்கே வந்திருக்க இடம் வந்து அபுதாபி பேலஸ். க்ளோஸ் டு வந்து இங்கே 400 ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் இது வந்து இட்ஸ் 1.5 kilometer நியர் டு பீச் ஆக்சஸும் வந்து இங்கே ரொம்ப கிட்டவே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே மேஜராக அபுதாபியில் வந்து கிராண்ட் மாஸ்க் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இங்கேருந்து உங்களுக்கு க்ளோஸ் டு 30 kilometers தான். ஒரு 20-25 minutes நம்ம ரீச் ஆகிடலாம். இதோட ஒரு 360 வியூ காட்டுறேன். ஸோ
ஸோ இந்த எமிரேட்ஸ் பேலஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு முழுக்க ஃப்ரீ தான். யார் வேணால் பப்ளிக் என்டர் ஆகலாம். நம்ம அன்டில் அண்ட் அன்லெஸ் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணலன்னா ஃபுல்லாக ஃப்ரீ. ஸோ உள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணுற இடம் வந்து பப்ளிக் ஹால்ஸ் நிறைய இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெரிய காரிடார்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேஸ் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் எடுக்க வேண்டிய ஏகப்பட்ட இடம் இருக்குது. நிறைய லாபிஸ், அங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8000 ட்ரீஸ் வச்சுருக்காங்க கூலிங் பர்பஸ்க்காக. ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி நியர் டு பீச். ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் பீச் ஆக்சஸ்க்கு. இந்த பேலஸில் வந்து நிறைய இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. கீழே போயிட்டு ஒரு பீச் வியூ சூப்பராக இருக்குது, அங்கே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பீக் சம்மரில் வந்திருக்கிறதோட்டு நிறைய இடத்துல வந்து ஆக்சஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த டோர் வழியாக போனோன்னா பீச் ஆக்சஸ் வரும். பட் அதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எய்தர் வந்து இந்த ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோன்னா அப்போ வந்து ஆக்சஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஜஸ்ட் விசிட்டருக்கெலாம் வந்து ஆக்சஸ் கிடைக்கல இங்கே. நம்ம பேலஸில் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு எக்ஸிட் இருக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து வெளியில் போய் பார்க்கலாம். அதுதான் சர்ச் பண்ணின்னு இருக்கோம். இங்கே தான் எங்கேயோ ஒரு எக்ஸிட் சொன்னாங்க. ப்ராபப்ளி இந்த ஒரு டோர் வழியாக தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். இந்த டோர் வழியாக தான் நம்ம வந்து பீச் வியூ பார்க்க போகிறோம். சரியான சூடு, சான்ஸ் இல்லை. இது ஒரு செட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் வியூ இருக்குது. செம்ம வெயில் அடிக்க சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஒரு இடம் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, இப்போ தான் செக் பண்ணேன். ஹோட்டல் வந்து ஸ்டார்டிங் வெரி பேசிக் வந்து இங்கே வந்து 2000 dirham. ஒரு ஹை எண்டு நீங்கள் ஹோட்டல் வந்து போனீங்கன்னா காஸ்ட் வந்து 60,000 dirhams. 60,000 into 24 INRக்கு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 60,000 dirhams வந்து ஒர்த்தா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போது அப்படியே எக்ஸிட் ஆகிட்டு வரோம். நம்ம எமிரேட்ஸ் பேலஸை முடிச்சிட்டோம். நம்ம ட்ரிப்போட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம.
Finally, we are at Grand Mosque, Sheikh Zayed Grand Mosque. So this is the entrance. ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு சாப்பிட்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். மாஸ்க் வந்து விசிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த வழியாக தான் போகணும். ஸோ போகிறதுக்கு இது ஃப்ரீ என்ட்ரி தான். பட் நம்ம என்னென்னா ஆன்லைனில் போய்ட்டு ஒரு செக்இன் பண்ணிவிட்டு எத்தனை விசிட்டர்ஸோ அத்தனை விசிட்டர்ஸ்க்கு நம்ம செக்இன் பண்ணிவிட்டு ஒரு ஆன்லைன் டிக்கெட் எடுக்கணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம வந்து தப்பாக வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த சைடு போகணும், ஆனால் ஆப்போசிட் சைடு போயிட்டோம். அது வந்து என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து டிக்கெட்டிங் கவுண்டர் இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் சைடில் தான் இந்த டிக்கெட்லாம் எடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபுட் கோர்ட். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு அமெரிக்கன் சப்வே, இப்போ பர்கர் கிங், டெக்ஸாஸ் சிக்கனு இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து டிக்கெட்டிங் எடுக்கணும். அந்த கியாஸ் போர்டில் தான். இப்போ தான் வந்து செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சிட்டு கிராண்ட் மாஸ்க்கை போயின்னு இருக்கோம். ஸோ ஜென்ஸ் வந்து ஃபுல் பேண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் ஸ்லீவ் கூட போடலாம். பட் நோ ஷார்ட்ஸ் அலோடு. லேடிஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ் ஹேண்டு கவர் ஆகணும். அதுக்கப்புறம் மோரோவர் வந்து அவங்க வந்து ஹெட்டு எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண ஸ்கார்ஃப் போட்டு, இல்லைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து என்னென்னா வெளியில் வந்து ஷாப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபுல் கவர்டு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு அதை போட்டுட்டு தான் உள்ளே அலோவாங்க. இல்லைனா ஸ்ட்ரிக்டாக இங்கே வந்து ரூல்ஸை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. மாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இது நைட் வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். டே வியூ நான் போயிருக்கேன். டே வியூ இந்த அளவுக்கு இருக்காது. நைட்டில் வந்து அந்த லைட்லாம் போட்டு இந்த பிளேஸே வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க் வந்து 1996 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 11 இயர்ஸ் ஆச்சு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. 2007 தான் இதை ஃபுல்லாக முடித்தாங்க. ஆனால் 2004 வந்து ஷேக் ஜயத் வந்து இறந்து போயிட்டார். அவருடைய கிரேவ்யார்டும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மாஸ்க்குக்கு பின்னாடியே வச்சுட்டாங்க. மாஸ்க்கு நிறைய டூம்ஸில் நம்ம ஃபோட்டோ எடுப்போம், அதுக்கப்புறம் கார்பெட் ஏரியாவுக்கு போய் விசிட் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இங்கே செக் பண்ணிவிட்டு பேக் சைட் போனீங்கன்னா ஷேக் ஜயத் கிரேவ்யார்டு இருக்குது. நான் இந்த வீடியோவில் போய் காட்டியிருக்கேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. மாஸ்கில் டோட்டல் வந்து 82 டூம்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் சைஸஸில். அதே மாதிரி இந்த மாஸ்கில் அட் அ டைம் வர்ஷிப் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து சான்ஸே இல்லை. 55,000 மக்கள் வந்து வர்ஷிப் பண்ணலாம் ஒரே டைமில். இப்போ நம்ம எட்டராவது வந்து மெயின் ப்ரேயர் ஹாலு. இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இந்த கார்பெட் பிளேஸ் ஆகிருக்கு. எதனாலனா 1200 ஆர்டிஷியன்ஸ் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 8 months ஆச்சு டிசைன் பண்ணுறதுக்கு. அண்ட் 12 months வந்து ஹேண்ட் நாட் பண்ணி இந்த கார்பெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 9 கார்பெட் ரெடி பண்ணியிருக்காங்க. 9 வந்து ஸ்டிச் பண்ணி டுகெதராக ஆல்மோஸ்ட் வந்து இந்த வெயிட் வந்து 35 டன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த மெயின் ப்ரேயர் ஹாலில் இருக்க சாண்ட்லியர்ஸ். இங்கே வந்து 3 இருக்குது சாண்ட்லியர், பெரிய சாண்ட்லியர். அதே மாதிரி இந்த ஃபுல் மாஸ்கில் வந்து மொத்தம் 7 சாண்ட்லியர் இருக்குது. இந்த சாண்ட்லியரில் எல்இடி லைட்ஸ் வந்து 15,500 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதோட வெயிட் வந்து 12 tons. இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பிளாக் பண்ண முடியாது. நான் அந்த மாதிரி தான் பிளாக் பண்ணி எடுத்தேன் நான். இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பிளாக் பண்ணேன். என்ன பண்ணாங்கன்னா செக்யூரிட்டி வந்து வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கே டைரெக்டாக பிளாக் பண்ணக்கூடாது, நீங்கள் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை போடுங்கிட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ரூலையும் ஃபாலோ பண்ணி ஆகணும் மாஸ்க்குள்ளே.
ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்க்குற ஸ்பாட்டில் தான் வந்து உள்ளே இருக்க 3 சாண்ட்லியர் வந்து அட் ஒன் ஸ்ட்ரெச் வந்து அப்படியே ஒரு ரோலை பார்க்கலாம் நீங்கள். மிச்சம் இருக்கிற 4 சாண்ட்லியர் வந்து விஐபிஸ்க்கு தான் அலௌடு. ஸோ நம்மளால் பார்க்க முடியல. இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்லோவாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ இந்த எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்தோடனே நான் கொஞ்சம் செக் பண்ணேன். நான் அந்த கிரேவ்யார்ட் நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அது எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணேன். ஸோ இது வழியாக தான் பேக் சைடு என்ட்ரன்ஸ் போயிட்டு அந்த கிரேவ்யார்டு ஷேக் ஜயதோட கிரேவ்யார்ட் போய் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அது தெரியுது பாருங்கள், டூம். அதுதான் வந்து ஷேக் ஜயத் கிரேவ்யார்ட். இங்கே வந்து உள்ளே அலௌடு கிடையாது. அப் டு பர்டிகுலர் பிளேஸ்க்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ காட்ட போகிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த வீடியோவும் டூரையும் அப்படியே முடிச்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து அபுதாபிக்கு விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கிராண்ட் மாஸ்க், அதுக்கப்புறம் எமிரேட்ஸ் பேலஸை விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டேட்ஸ் மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் நிறைய டேட்ஸ் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கலாம். உங்கள் ஃபேமிலி இந்தியாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இங்கே போய் வாங்குங்க, நிறைய ஷாப் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நான் அப்படியே சைன் ஆஃப் ஆகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஜீவேஷ் ஜி.